श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। 11வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சனம் 28வது ஸ்லோகம். யதா நதீனாம் பகவோ புவேகாஹ समुद्रमेवाभिमुखा द्रवन्ति तथा तवामि नरलोकवीराः विशन्ति वक्त्राण्यभिविज्वलन्ति. இப்ப அர்ஜுனன் உதாரணத்துடன் கொடுக்கிறான். அதாவது எப்படி அவங்க ஒரு தலையும் உள்ள போய் மாட்டி சூர்ணமாகி வருதோ அப்படிங்கிற அதை போர்ல யார் யாரு இறக்க போறாங்கிறத பின்னால நடக்க போறதையும் அவன் அந்த விஸ்வரூப தரிசனத்துல பாக்குறான். இப்ப முதல்ல என்ன நடந்தது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுங்கிறதையும் காட்டுனது விஸ்வரூப தரிசனமே. அப்ப இனிமேல் போர்ல யார் யாரு உள்ள போய் அந்த போரைப்பற்களுக்கு நடுவுல நசுங்கி சூர்ணமாகறாங்க அப்படிங்கும் போது பீஷ்மர், துரோணர், இவங்க சைடு இருக்கிற பெரிய பெரிய வீரர்கள் எல்லாரும் அங்க உள்ள சூர்ணமாகிறத பாக்குறான். அப்போ அவன் அதை எப்படி உள்ள போய் விழுகிறாங்க அப்படின்னா, ஏதாவது அந்த வாய்க்குள்ள போய் புகறாங்கன்னு பார்த்தா, ஒரு நதி எப்படி எதை நோக்கி ஓடுது, கடலை நோக்கி எப்படி தானா ஓடுது, யாரும் அதை புஷ் பண்றது இல்லை, அதே ஓடி போய் ஆரம்பிக்கும் போது அதோட நோக்கம் எங்க போய் கடல்ல கலக்கிறதுனால இந்த நதியை போல ஒரு வீரர்களும் தானாக போய் அந்த வாய்கள்ல போய் புகறாங்க அப்படிங்கறத இந்த ஸ்லோகம். ஒரு 2 ஸ்லோகங்களுக்கு உதாரணம் கொடுக்குது இந்த ஸ்லோகத்துல. மீனிங் எழுதிக்கலாம். ஏதா மீனிங் எழுதும்போது உங்களுக்கு புரியும். விளக்கங்கள் அதிகம் தேவையில்லாத ஸ்லோகங்கள் இதெல்லாம். மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஏதா எப்படி, நதீனா நதிகளுடைய, பகவக பல, பகுனா எப்பவுமே பல, பற்பல, அம்பு வேகாக வேகமான நீரோட்டங்கள், நதியினுடைய பற்பல வேகமான நீரோட்டங்கள். அம்புனா நீர், தண்ணிக்கு ஒரு பேர் அம்பு. வேகம்னா ஸ்பீடா போற நீர், வேகமான நீரோட்டம். அந்த நீரோட்டம் எங்க போகுது, சமுத்திரமேவா அபிமுகாக, எங்க போய் சேருது, படிப்படிக்கு உங்களுக்கு தெரியும். சமுத்திரமேவ, கடலையே ஏவ போட்டா என்ன பண்ணணும், கடலையே எழுதிக்கணும். சமுத்திரம்னா கடல், சமுத்திர ஏவன் போட்டா கடலையே, வேற எங்கேயும் போறதில்ல, கடலையே. அபிமுகாகனா நோக்கி, அதை நோக்கி, முக்கம்னா அதை நோக்கி, அபி முகாக திரவந்தி ஓடுகின்றன. சமுத்திரத்தின் கடலை நோக்கி ஓடுகின்றன. நதியில இருக்கிற நீர் அதனுடைய ஓட்டம் எங்கிருந்து எங்க போகுது, தோன்ற இடத்துல இருந்து அது நேரா கடலுக்கு தான் போகுது. அதை போல ததா திருஷ்டாந்தம் கொடுத்துட்டாரு. அப்ப திராஷ்டாந்தத்தை விளக்குறாரு. அதை போல ததா அமி, அமினா இந்த புரோணம், இந்த இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிற விஸ்வரூப தரிசனத்துல இருக்கிற இந்த மக்கள் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்றாங்க, யார் அவங்கெல்லாம், நரலோக்க வீராக, நரலோக்க இந்த லோக்கத்தில் இருக்கிறவங்கள வீராக அப்படின்னா அந்த லோக்கத்திலே வீரனா மனசுல யாருதான் இருப்பா, பீஷ்மரும் துரோணாச்சாரியர் தான். இந்த உலகத்திலேயே வீரமா அதிகம் பொருந்தவர் தான் நரலோக்க. நரம்னா இந்த மனித, லோக்கம்னா உலகில் வீரர்கள். பீஷ்மர்,
துரோணர் அந்த மாதிரி இவங்க ஜென்ரலா இவன் சொல்றது வந்து அதுக்கு இல்ல டைரக்ட் மீனிங் பாத்தீங்கன்னா மண்ணுலகத்தில் வாழ்கிற வீரர்கள். நரலோகம்னா மண்ணுலகம். இதில் வாழ்கிற வீரர்கள் தான் டைரக்ட் மீனிங்கே. ஆனா இன்டைரக்டா யார புரிஞ்சுக்கணும்? அவனுக்கு யார் பிரச்சனை? பீஷ்மரும் துரோணரும் தான். அபி விஜ்வலந்தி பா அபி விஜ்வலம்னு என்ன? ஜுவாலை. அது பாருங்க 2 ப்ரிஃபிக்ஸ் அபி வி அபி வி 2 ப்ரிஃபிக்ஸ் போட்டு என்ன வருது? ஜுவாலை. விஜ்வலந்தி அப்படின்னா அதிகமான சூடு கனல்னு சொல்வதுக்கு அதிகமா சூடாகும் போது கனல் அது வீசுகிறது. கனல் வீசும் அதிகமான உஷ்ணம் அதிகமான பிரகாசம் உடைய நெருப்புன்னு அர்த்தம். அது எப்படி இருக்குது? அப்படியே அப்படியே ஜக ஜக ஜகஜன்னு எரிகிறது. அமைதியா இருக்கிறது இல்ல, அப்படியே ஸ்பீடா எரிகிறது. கனல் வீசும் அபி ஜுவலந்தி விஜ்வலந்தி கனல் வீசும் தவ உன்னுடைய விஸ்வரூப தர்சனமாக காட்சி அளிக்கிறீர்களே உங்களுடைய வக்திராணி உங்க வாய்க்குள்ள விஷந்தி வாயில நுழைகிறார்கள். வாய்களையே உன்னுடைய வாய்களையே நுழைகிறார்கள். எவ்வாறு நதிகளுடைய பற்பல நீரோட்டங்கள் கடலை நோக்கி ஓடுகின்றதோ அதை போல இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற வீரர்களும் எப்படி இருக்குது வாய்? சாதாரண வாய் இல்ல, அப்படியே ஜக 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 ஜகன்னு அப்படியே பிரகாசமா சூடா கனல் வீசுகிற அந்த வாய்க்குள்ள போய் எல்லாரும் விழுகிறாங்க. கோரமான காட்சி. நாமெல்லாம் பார்த்தா அங்கேயே மயக்கம் போட்டிருப்போம். அவருங்காட்டி கொஞ்சம் ஸ்டெடியா நின்றுட்டு இருக்காரு. இதையெல்லாம் நம்மளால பாக்குறதுக்கு முடியாது. யதா பிரதீப்தம் ஜ்வலனம் பதங்காஹ விஷந்தி நாசாய சம்ருத்த வேகாஹ ததைவ நாசாய விஷந்தி லோகாஹ தவாபி வக்த்ராணி சம்ருத்த வேகாஹ. சம்ருத்த வேகம். யதா எவ்வாறு. ஒரு உதாரணம் கொடுக்குற. முதல்ல நதிகள் உதாரணம் கொடுத்து பார்த்தாரு அர்ஜுனர். அதுவும் மேட்ச் ஆன மாதிரி தெரியல. இன்னொரு உதாரணத்தை கொடுத்து நாமளே அப்படிதான் சொல்லுவோம். ஒரு நம்ம சொல்ல வந்ததை சொல்ல போகும்போது அது ஒன்ன சொல்லியிருப்போம், அது நல்லா ரீச் ஆயிருக்காது, அது இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்றதுக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணி சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ள போய் எல்லாம் உழுகுறாங்க, கடல் வீசிக்கிற வாய்க்குள்ள போய் உழுகுறாங்கன்னு சொல்லிட்டேன். எதை போல? நதி போல. அப்ப நதினா கொஞ்சம் அமைதியா தானே போகுது. நம்ம ஒரு வெள்ளம் வந்தா தான் அது கட்ட 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 கட்டன்னு போகும். சும்மா பாத்தீங்கன்னா அது நகரதை நெகிருதான் எட்டி நின்று போய் பார்த்தோம்னா தான் தெரியும் தண்ணி நெகிழ்ந்துட்டு இருக்கு. இல்லைன்னா அது அப்படியே அசையாம ஒரு குளம் மாதிரிதான் அப்படியே அமைதியா போகுது இல்லைங்களா? அதனால இவருக்கு என்ன வந்துருச்சு? அடுத்த உதாரணம் கொடுக்கலாம். அமைதியா போறது இல்லை, அவங்கள ஸ்பீடா ஓடுறாங்கிறதுக்கு அது நதி கொஞ்சம் மேட்ச் ஆகல. அப்புறம் அடுத்த என்ன கொடுக்குறா உதாரணம்? யதா பதங்காகா. பதங்கானாங்க விட்டில் பூச்சி. இந்த பேப்பர்ல எண்ணெய் தடவி டியூப் லைட்ல தொங்க விட்டுருவாங்க அந்த காலத்துல எல்லாம். லைட் பூச்சிம்போம் எல்லாம் தானே வந்து விழும்பாத்துங்க. அதுல ஸ்பீடா வந்து போய் அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் பூசி வச்சிருப்பாங்க. அதுல போய் பட்டு அப்படியே பறக்கையெல்லாம் அது தேங்காய் எண்ணெய் ஒட்டிடும். அப்ப அதனால அது பறக்க முடியாம அப்படியே விழுந்து செத்து போயிடும், அப்படியே ஒட்டி கிடக்கும். சோ தட் கீழே வந்து பூச்சி எல்லாம் ஊறாம இருக்கிறக்காக கிராமத்து சைடு இதை பண்றதை நாம பார்த்திருக்கோம். அவன் தான் சொல்றான் பதங்காகனா அந்த விட்டில் பூச்சி அதுக்கு பேரு. நாம என்ன சொல்லுவோம் லோக்கல் ஒரு பேரு, இவரு சொல்றது அதுக்கு பேர் விட்டில் பூச்சி. பதங்காக என்னாச்சாமா? சம்ருத்த வேகா. எங்கெங்கயோ இருக்கிற பூச்சி இந்த பேப்பரை நோக்கி ஓடி வந்து தானே வெட்டு தானே சாக. இப்ப நாம ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஒட்ட வைக்கிறோம், அதே எப்படி தானே வந்து தானே ஒட்டி தானே சாகுது இல்லையா? அது மாதிரி விட்டில் பூச்சி சம்ருத்த வேகாக நல்ல வேகமா பறந்து வந்து, வேகம்னால சாதாரண வேகம் இல்ல, அதை நோக்கி சூசைட் பண்ணிக்கிற மாதிரி வேகமா வந்து சம்ருத்த வேகா வந்து பிரதீப்தம். தீப்தம்னா எரிந்து கொண்டிருக்கிற, சுடர் விட்டு எரியும். தீப்தம்னாவே எரிகிறது, பிரதீப்னா நன்கு எரிந்து கொண்டிருக்கிற அர்த்தம். ஜுவலந்தம் நெருப்பை. நாசாய எதுக்கு அங்க வந்து உழுவுது? தன்னுடைய நாசத்துக்கா, அழிவுக்கு. தன்னோட அழிவுக்காக எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கிற பூச்சியெல்லாம் ரொம்ப ஸ்பீடா வந்து அந்த நெருப்புக்குள்ளேயே உளுந்து நாசம்.
அழிவிற்காக விஷந்தி. அந்த தீக்குள்ள எதுக்கு நுழையுது? அழிவுக்காக விஷந்தி நுழைகிறது. அந்த நெருப்புக்குள் நுழைகிறது. இப்ப டியூப் லைட்டுங்காட்டி நம்ம பேப்பர்ல வந்து ஒட்டுது. நீங்க நெருப்பு பத்த வச்சு பாருங்க. அது நேரா உள்ள விழுந்து வந்து அதே செத்து போய். நாம வந்து இந்த லைட்டுங்காட்டி நம்ம இந்த உதாரணம் கொடுத்தோம். உண்மையாலுமே கிராமத்து சைடு நீங்க தீ பத்த வச்சீங்கன்னா, அதுலயே வந்து என்ன ஆயிரும்? சுத்தி இருக்கிறது எங்கெங்கயோ இருக்கிறதெல்லாம் வந்து அதுல விழுந்து செத்து போயிரும். விஷந்தி. அந்த நெருப்புல நுழைகின்றனவோ ததா. இது திருஷ்டாந்தம். அதை போல இப்ப திராஷ்டாந்தம் வருது. என்னன்னு? அதை போல ததா ஏவ. அதை போலவே. இப்ப நினைச்சுக்கிட்டேன் ஏன் ஏவக்காரன் போடுறான் இப்ப கொடுக்குற எக்ஸாம்பிள் கரெக்ட். அதனால அதை போலவே லோக்காக அபிசமிருத்த வேகாக. லோக்காக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களும் சமிருத்த வேகாக எல்லாரும் வேகமா வந்து லோக்காக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் சமிருத்த வேகம் சாதாரண ஸ்பீடுல 300 கிலோமீட்டர்ல போற கார் மாதிரி சமிருத்த வேகாக நாஷாய. எவ்வளவு ஸ்பீடா வர்றது பொழைக்கிறக்கா? இல்ல, தன்னுடைய நாசத்துக்கா? நாஷாய. அவ்வளவு ஸ்பீடா வர்றது எதுக்கு? தன் அழிவுக்காக. மக்கள் தவ உன்னுடைய வக்திராணி வாய்களை தவ உன்னுடைய வக்திராணி வாய்களை பிஷந்தி உள்ள நுழைகிறார்கள். உன்னுடைய வாய்க்குள் நுழைகிறார்கள். இன்டைரக்டா பெரியவர் என்ன சொல்றாரு? கவாரு, நீ போர்ல அர்ஜுனா கலந்துகிட்டாலும் சரி, நீ போர்ல கலந்துக்கலினாலும் சரி, அவங்களுடைய நேரம் காலம் எல்லாம் குறிக்கப்பட்டாச்சு. அவங்க அந்த நேரம் ஆனோம்னா என்னோட நெருப்புக்குள்ள நுழைஞ்சு அவங்கள அழிச்சுக்க போறாங்க. நான் வந்து உன்னை ஒரு கருவியாத்தான் பயன்படுத்துறேன். நீ வேணா போயிட்டினா, நீ வந்தாலும் வள்ளினால் நடக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கும். நாம் இதைத்தான் அடிக்கடி சுவாமி சொல்றது. நான் இந்த வீட்டுல ஒரு வீட்டுல இருக்கிற உறுப்பினர்கள் இப்ப நாம நினைச்சுக்கணும். இப்ப நான் இல்லைனாலும் இந்த வீட்டுல எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். நாம நினைச்சுக்கிறோம் நம்மதான் ஒண்ணும் கிடையாது. இறப்பே அப்படிங்கும் போது இதெல்லாம் என்ன சுச்சுப்பி? அவர்கள் எப்படி வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாம ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணுங்கிறது எல்லாமே டிசைடட். நம்ம அதெல்லாம் மாத்த முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது? அர்ஜுனா நீ கலந்துகிட்டாலும் அந்த வார்த்தை பாருங்க, நீ கலந்துகிட்டாலும் நீ கலக்கல. அவரோட ஆனா ஓப்பனா அப்படி சொல்றது இல்ல. நீ இத காமிக்கிற மூலம் என்ன பண்றாரு? டேய் நீ வந்தாலும் வள்ளினாலும் அது நடக்க போகுது. யாரு? எல்லாம் போய் மண்டையை உடைச்சு சாவறது தானே போய் அது வேக வேகமா போய் உளுந்து 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 சாவறது நடக்க போகுது. இது காலத்தின் கட்டாயம். நீ வந்தையா வள்ளியா அது உங்களோட இஷ்டம். இல்லைனாலும் அது நடக்க போகுது. அப்ப நம்ம என்ன? இப்ப அது அப்படியே உள்டாவா திருப்பி நமக்கு பாருங்க. நாம இருந்தாலும் இல்லைனாலும் இந்த உலகத்துல என்ன நடக்கணும் அது நடந்துதான் தீர போகுது. எதுக்கு இந்த அல்டாப்பு? ஐயோ நான் தான் குடும்பத்தை நடத்துறேன், நான் இல்லைன்னா எல்லாம் நீங்களே இன்னும் கூட நல்லா நடக்கலாம். எல்லாம் நம்மளோட. ஏன்னா நாம உட்காந்து டார்ச்சர் பண்ற ஆளா இருந்தா நம்ம போனதுக்கு அப்புறம் அதுக்கு டார்ச்சர் பண்றதுக்கு ஆள் இல்லாம கூட நல்லா சுகமா இருக்கலாம். யாரு சொன்னா? நம்ம தான் இந்த குடும்பத்தை கொண்டு போறோம். நான் இருக்கிறதுனாலதான் நிறைய மதர் போய் லாக் ஆகுறது இந்த இடம் தான். மதர்ஸ் தான். ஃபாதர் அது அதிகமா சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்கதான் ஏர்னிங் மெம்பரா இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய இது, நான் இருக்கிறதுனாலதான் இந்த குடும்பம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு. அது கிடையவே கிடையாது. நான் போயிட்டாலும் இந்த குடும்பம் நான் இருக்கிறப்போ இருந்ததை விட இப்ப நல்லா போறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா நல்லா போகும். அப்படிங்கும் போதுதாங்க அந்த நம்மளுக்கு ஒரு டிட்டாச்மெண்டே வரும். இல்லைன்னா போய் ஃபேமிலி போட்டு ஒட்டி அவங்கள போட்டு பெறாண்டி நீ நான் சொன்ன பேச்சு கேளு, நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு, நான் சொன்ன மாதிரி சாப்பிடு, நான் சொன்ன மாதிரி நீ போ, நான் சொன்ன மாதிரி வானா அதுக்கெல்லாம் அப்படியே திணறுது. ஃப்ரீடம் டு பி. அப்ப ஒன்னொன்னு சொல்லும் போது நினைச்சுக்கணும், நம்ம போயிட்டு அவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவானோ அதைத்தான் இப்ப பண்ணணும், விட்டுறணும். நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே வரக்கூடாது. இப்ப நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல டக்குனு நாம இந்த இடத்துல இல்லைனா நான் போயிட்டோம், இந்த வீட்டு விட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த வீடு எப்படி நடக்கும்? சொல்ற கால இல்லைங்கும் போது எப்படி நடக்கும்? அது இப்பவே நடந்துட்டு போகுது. இப்பவே நடந்துட்டு போகுது. அவ்வளவுதானே. எதை நீங்க ஃபோர்ஸ் பண்ணணும்னு யார்ட்டாவது வீட்டுல மெம்பர்ஸ்ல ஃபோர்ஸ் பண்ணும்போது டக்குன்னு ஒரு இடம் கொண்டு வாங்க. இந்த இடத்துல நம்ம இருக்கிறனால சொல்றோம். நம்ம போயிட்டோம்னா என்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும். நல்லபடியா நடக்கும்.
சோ அந்த உணர்வு இருக்கும்போது தாங்க நம்மளுக்கு வந்து அந்த டிட்டாச்மெண்ட்ங்கிறது ஈஸி. மனதளவுல அந்த ஒரு பற்றுதல இருந்து வருவோம். ஏன்னா ஏன் நீங்க டிமாண்ட் பண்றீங்க தெரியுங்களா மத்தவங்ககிட்ட? டியூட்டி பண்ணிட்டேன்னா ரைட் வேணும். நான் உனக்கு டியூட்டி பண்ணிட்டேனா, சோறு போட்டு வளர்த்திட்டேனா, எனக்கு ரைட் வேணும். என் பையனுக்கு உன்னை கட்டி வச்சுட்டேனா, மருமகிட்ட. என் பையனுக்கு உன்னை கட்டி வச்சிருக்கேனா, நான் தான் என்ன கட்டி வச்சிருக்கேன் நெனப்பு. அதெல்லாம் இறைவன் கணக்கு. நான் என் பையனுக்கு உன்னை கட்டி வச்சுட்டேனா, நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்கணும். நான் நெனச்ச மாரி தான். தப்பு பண்ணும்போதுங்க, அப்ப எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி இல்ல. தப்பு நடக்கும்போது தப்புன்னு சொல்லிட்டு விட்டுறணும். ஏன்னா, அது அவங்களுக்கு தெரியாம கூட பண்ணியிருந்துக்கலாம். நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு, ஓ! அது தப்புங்கிறது சொல்லிட்டு நார்மலா வந்துரணும். அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு. சொல்லாம இருக்குன்னு நான் சொல்லல. ஆனா, அவங்க மாறணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா, அவங்க நினைக்கணும் மாறணும்னு. என்னுடைய பிராரப்தத்தையே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. நாளைக்கு என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. அதே இங்க கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது என் பொழப்பே. நாளைக்கு என்ன வரும்? நோய் வரும். நாளைக்கு கீழ விழுவுனா, கால ஒடிச்சுப்பனா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம புண்ணியத்த சேர்த்து அப்படி இருக்கும்போது, அவங்க பிராரப்தத்த நாம எப்படிங்க மாத்துறது? இதை இறைவன் சொல்றாரு. நீ கலந்துகிட்டாலும் போர்ல, கலந்துக்கலினாலும் நடக்கிறது நடக்கும். இப்ப நமக்கு என்ன? நீ இந்த வீட்ல இருந்தாலும், நீ வீட்ல இருக்கலினாலும், இந்த வீட்ல என்ன நடக்கணுமோ, அது நடந்தே தீரும். ஏன்னா, அது என் கணக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, என் நம்பு கணக்கு. அதத்தான் போட்டு உடைக்கிறாரு. அடுத்தது. लेलिख्यम लेलिख्यसे ग्रसमानः समन्तालोकान् समग्रान् वदनैज्ज्वलद्भिः तेजोभिरापूर्य जगत्समग्रम् वासस्तवोग्राः पतन् प्रतपन्ति विष्णो प्रतपन्ति विष्णु ज्वलद्भिः फर्स्ट वर्ड ஜுவலம் அதே மாதிரிதான். கனல்னாங்க ரொம்ப ஹீட் ரொம்ப பிரைட்டா இருந்தா அந்த தீக்கு பேர் கனல்னு சொல்லுவோம். அப்ப கனல் உமிழ்கின்ற எங்கிருந்து வருது? வாயிலிருந்து. பதனைகி வாயிலிருந்து அப்படியே தனல் ஜெகஜோதின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்படி வந்துட்டு இருக்குது. பதனைகி வாய்களால் கனல் உமிழ்கின்ற வாய்களால் சமக்ரானு எல்லா ஃபுல் சமக்கிரம்னா ஃபுல்லுன்னு அர்த்தம். டோட்டல்னு அர்த்தம். எது? லோக்கானு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் கிரசமானக கிரசம்னா விழுங்குறது. விழுங்கிக் கொண்டு நான் எதை பாக்குறேன்? எல்லா எந்த மக்களும் இதை விட்டு வைக்கிறது இந்த ரூல் இருந்து விட்டு வச்சவங்க ஒரு ஆள் கூட கிடையாது. எல்லாரும் எங்கதான் போய் சேரணும்? பகவானுடைய வாயில் எரிந்து கொண்டிருக்க இந்த கனலில் போய் விழுகிறாங்க. விழுங்கிக் கொண்டு கிரசமானகனா விழுங்கிக் கொண்டு சமந்தாத்து அப்படின்னா ஃப்ரம் ஆல் சைட்ஸ் கிழக்க மேக்க வடக்க தெக்க எல்லாம் எங்க இருக்கிறவங்களும் வந்து எங்கதான் விழுகுறாங்க. அது அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி, கீழே நியூசிலாந்துல இருந்தாலும் சரி, கீழே ஸ்ரீலங்கால இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் வந்து உழுகிற இடம் என்னது? உன்னுடைய வாய். எப்படி வாய்? சாதாரண வாய் இல்ல. ஜுவலத்பிகி அப்படியே ஃபயர் வந்துட்டு இருக்கிற வாயில தான் வந்து எல்லாரும் உழுகுறாங்க. எல்லா பக்கங்களிலிருந்தும் லேலிஹ்யசே அதாவது எல்லா பக்கம் வந்து விழுகிறாங்க. இந்த வேர்டு வந்துங்க நம்ம வாய்ஸ்ல மறக்கவே முடியாது. அதாவது என்ன தெரியுங்களா அர்த்தம்? அவங்க வந்து விழுகும்போது அந்த நாக்கு என்ன பண்ணுதான்? வளைஞ்சு நெளிஞ்சு அவங்கள பிடிக்குதான். நக்குறது. இப்ப நம்ம வாயில வந்து இப்ப இங்க சாப்பிடுறீங்க. இப்ப இங்க ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு பிடிச்சதா இருந்தா என்ன பண்ணுவோம்? அப்படி நக்கி கொண்டு வந்து உள்ள போடுறோமா இல்லையா? இப்படி நாக்க சுழட்டி நக்கி உதட்டு மேல ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து கொண்டாந்து முழுகிறோம் இல்லையா? அந்த மாதிரியா என்ன ஒரு வியாசருடைய வார்த்தைகள் ஜுவாலம் அப்படியே நக்கி நக்கி தொலாவது எங்காவது ஒட்டி இருக்குதா? குழந்தைகளை ஐஸ்கிரீம் சாப்பிடுறது பாத்தீங்களா தெரியும். இருக்கும் கொஞ்சம் எங்காவது ஒட்டி இருந்தா நாம அது மேல பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் வெக்கப்படுவதுக்கெல்லாம் அதுக்கு அதெல்லாம் கவலைப்படாது. அதேதான் அந்த லேலிக்கியமா நக்கி நக்கி தொலாவது எங்காவது இங்க ஒட்டி இருந்துன்னா அந்த ஏதாவது ஒரு ஆள் ரெண்டு ஆளுக்கு இங்க ஒட்டிட்டான வாய்க்குள்ள போகாம ஒருத்தர் ரெண்டு மேல ஒட்டி இருப்பான் இல்லையா? அவனை போய் இவர் இழுத்துக்கிட்டு வந்து நாக்கு போய் இழுத்துக்கிட்டு வருதான். நக்கி இழுத்துட்டு வர்றது ஆக்சுவலா அதுதான். நக்கி இழுத்துட்டு வர்றது. அது நக்கி நக்கி இழுக்கிறது. லேலிக்கியமா லேலிக்கியசே
அதாவது ரொம்ப ரசிச்சு பண்றாரோன்னு நமக்கு தோணுது. ஏன்னா ஐஸ்கிரீம் அந்த குழந்தை அப்படி நக்குது, நீங்க பருப்பு ஊட்டி பாருங்க, அதெல்லாம் பண்ணாது. ஐஸ்கிரீம் அது சாக்லேட் அதெல்லாம் இந்த இடத்துல அப்பீச்சுன்னா அது மாதிரி அப்ப அதுக்கு பிடிச்சு பண்ற மாதிரி அப்ப இறைவனும் இது இன்ட்ரெஸ்டா விரும்பி பண்ற மாதிரி தெரியுதே. குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி இவர் ஜனங்களை சாப்பிட்டு இருக்கிற மாதிரி தோணுதே. அதான் அவனோட ஆட்டிடியூட், அவனோட எண்ணம் அதைத்தான் எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கிறான். விஷ்ணுவே கூப்பிடுறான், விஷ்ணுவே நீ நக்கி நக்கி சாப்பிடுறத பார்த்தா விஷ்ணுவே தவ உன்னுடைய உக்ராஹா, உன்னுடைய உக்ரம் உக்ரமான வாசக, வாசன் என்ன லைட், என்ன சொல்றது ஒளி, கீழ் நோக்கில் அகர ஒளி, சவுண்ட் இல்லைங்க, கீழ் நோக்கில் அகர ஒளி லைட், உக்ரமான ஒளிகள் என்ன பண்ணுது, நக்கி நக்கி ஜகத் சமக்ரம், ஒரு ஆளை விட்டு வைக்கல பாத்துக்க, வந்து விழுந்த வெங்காயம் உதட்டுல முட்டி இருந்தா கூட வலிச்சு போட்டு உள்ள போட்டுக்கிறீங்க. சமக்ரம் முழு உலகம் அனைத்தையும் அப்படின்னா மேலுலகம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உலகம் என்னாச்சு சமக்ரம்னா டோட்டல் 14 லோகாஸ்ங்கிறது நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்ற கணக்கு. அந்த 14 லோக்கால் இருக்கவங்களுக்கு இந்த கதிதான். அப்பர் நீ சொர்க்கத்துல இருந்தாலும் உனக்கு இந்த கதிதான், நீ நரகத்துல இருந்தாலும் உனக்கு இந்த கதிதான், இந்த உலகத்துல வந்தாலும் உனக்கு இந்த கதிதான். கடைசியில் அவர் என்ன உள்ள போய்தான் ஆகணும். உலக அனைத்தையும் தேஜோபுகி கனல்களால் ஆபூரிய நிரப்பி, ஃபுல் பூர்ணம்னாவே இது ஆபூரிய டு த பிரிம் என்ன இருக்குது நெருப்பு, அதுல நிரப்பி பிரதபந்தி தப்பந்தி தான் அங்க என்ன ஆயிடுச்சு ப்ரிஃபிக்ஸ், தப்பு மீன்ஸ் தகிக்கிறது, பிரதபந்தினா எரிக்குது, நன்கு எரிக்கிறது. இப்ப என்ன பண்றீங்க இறைவா, கடல் உமிழ்கின்ற உங்க வாயில எல்லா மக்களையும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விழுங்கி கொண்டு மக்கள் எப்படி வராங்க, எல்லா பக்கங்களிலும் இருந்து உன்னை நோக்கி வருகிறார்கள். அதை நக்கி நக்கி தொலாவி விஷ்ணுவே கிருஷ்ணான்னு கூப்பிட வருங்க, விஷ்ணுவே உன்னுடைய உக்ரமான ஒளிகள் உலக அனைத்தையும் பார்த்தா உலகம் ஃபுல்லா எப்படித்தான் தெரியுது, நெருப்பா மட்டும்தான் தெரியுது. எனக்கு உலகத்துல வேற எதுவுமே இப்ப தெரியல, ஒன்னே ஒண்ணு தெரியுது நெருப்பு, அதுல வந்து உழுகிறவங்க உன்னுடைய வாய், இவ்வளவுதான் எனக்கு தெரியுது. அதாவது இப்ப நம்ம என்ன அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்க்கும்போது இதையெல்லாம் பார்ப்போம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காரு, தெரிஞ்சிருந்தான்னா கேட்டிருக்க மாட்டேன். அப்ப அவனுக்கு என்ன தெரியல, விஸ்வரூபம்னா பிரசன்ட் மட்டும் காட்டுவாரு, நம்ம அப்படியே அதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஜெயிப்புமா தோப்புமான்னு அந்த புத்தி தான். ஏன்னா அது காமிச்சாருன்னா நம்ம ஜெயிப்புமா தோப்போம். ஆனா இறைவன் இப்ப என்ன காமிக்கிறாரு, அதாவது உலகத்தை சிருஷ்டி பண்றவன் நான் தான், ஸ்திதி பண்றவனு நான் தான், லயக்கர்த்தாவும் நான் தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா விஸ்வரூபத்தை காமின்னு சொல்லும் போது இவர் லயக்கர்த்தாவாக இருந்து லயம் எப்படி பண்ணுவாருன்னு அந்த விஸ்வரூபத்துல தெரியும்னு அர்ஜுனுக்கு தெரியல. நீங்களே இறைவனை வாங்கன்னு முன்னால கூப்பிட்டு காமிங்கன்னா அவர் எதையும் காமிப்பாரு, ஸ்திதி கர்த்தாவா இருக்கிறதையும் காமிப்பாரு, சிருஷ்டி கர்த்தாவையும் காமிப்பாரு, லயக்கர்த்தாவும் தான் அவரு. அப்ப அவரையும் அந்த அந்த லயக்கர்த்தாவாக அவன் இருக்கிறார் அப்படிங்கிறது விஸ்வரூப தரிசனத்தில் ஒரு அங்கம். இறைவனை பார்க்கணும்னா அதையும் பார்க்கணும். ஏன்னா இறைவன் மூணையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்து நீங்க அப்படியே அழகா சங்கு சக்கரதாரியோட காமிங்கன்னா காமிக்க மாட்டாரு, அவர் என்னவோ அதை எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. படைத்தல் காத்தல் அழித்தல், அந்த அழித்தல் தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலா எல்லாத்தையும் காமிக்கிறாரு, இவனுடைய கான்சன்ட்ரேஷன் எங்க மட்டும்தான் இருக்குது, அழித்தல்ல மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அதுதான் பயமா இருக்குது, மத்ததெல்லாம் அவன் கான்சன்ட்ரேஷனுக்கே போகல. ஏன்னா ஸ்திதியும் காமிக்கிறாரு, சிருஷ்டியும் காமிக்கிறாரு, லயத்தையும் காமிக்கிறாரு. ஆனா இவனுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா எங்கதான் இருக்குது, அந்த லய ஏரியா. ஏன் பயம், கோரம், ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம். சோ அந்த அழிவு வந்து அவனால அதை ஏத்துக்க, இந்த லயக்கர்த்தாவாக இறைவன் செயல்படுகிறாருங்க போது இறைவனை அவனால ஏத்துக்க முடியல, அவன் அதை எதிர்பார்க்கல. அதனால அவன் பகவானோட கேட்கிறான். அடுத்த ஸ்லோகம் அதுதான், ஐயோ கடவுளே இதுவும் உனக்குள்ள இருக்கா அப்படிங்கிற வெளிப்பாடு பாருங்க.
आख्याहि मे को भवानुग्ररूपो नमोऽस्तु ते देववर प्रसीद विज्ञातुमिच्छामि भवन्तमाद्यं न हि प्रजानामि तव प्रवृत्तिम् நான் எதிர்பார்க்கலிங்கிறத காம சொல்றான். உக்ர ரூபகா, சாமி உக்ர ரூபமாக இருக்கிறீங்களே. உக்ர ரூபகா பிரதமா விபக்தி கூப்பிடுறான். இறைவன் வந்து கூப்பிடுறான், விழிச்சொல் பிரதம விபக்தியில சொல்றான். உக்ர ரூபகா பவான், நீங்க உக்ர ரூபண்டா சாமி. விஷ்ணுதான். ஆனா யாரு அங்க யார் பாக்குறா? ருத்ரனையும் பாக்குறான். ஏன்னா ருத்ரன் தான் வந்து எஸ் லயக்கர்த்தா. அப்போ விஷ்ணுக்குள்ள இப்ப யார பாக்குறா? ருத்ரன். இப்ப விஷ்ணுக்குள்ள ருத்ரனை பாக்குறார், சிவனை பாக்குறார் அப்படின்னா அதுல இருந்து நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகம் புரியாம சுத்திட்டு இருக்குது ஒரு டிக்கெட்டுக்கு. நான் சிவனை மட்டும்தான் வழிபடுவேன், நான் பெருமாளை மட்டும்தான் வழிபடு. இப்ப என்ன நடக்குது? இப்ப விஸ்வரூபத்துல என்னத்தை பாக்குறான்? விஷ்ணுக்குள்ள ருத்ரன். அப்ப விஷ்ணு சிவன் என்னதான் எல்லாம் ஒண்ணு. ஈஸ்வரன் ஒரு வேலை செய்யும் போது அவருக்கு ருத்ரன் பேர், ஒரு வேலை செய்யும் போது அவருக்கு சரஸ்வதினு பேர், ஒரு வேலை செய்யும் போது அவருக்கு லக்ஷ்மின்னு பேர், ஒரு வேலை செய்யும் போது விஷ்ணுன்னு பேர், ஒரு வேலை செய்யும் போது அவருக்கு பிரஜாபதினு பேர். சோ ஒரே இறை தத்துவம் தான் எல்லாமாக இருக்குதுன்னு புரியாதனாலதான் இந்த வைஷ்ணவா நாங்க சைவா இப்படிங்கிற உழப்பெல்லாம் உழம்பிக்கிட்டு கிடக்குதுன்னா இந்த ஒரு ஸ்லோகம் அவங்களுக்கு தெரியா புரியலன்னு அர்த்தம். சோ உக்ர ரூபமான பவான் நீங்கள் கக, ககன யார்? மே எனக்கு, நீ யாருன்னு சொல்லு. நான் விஷ்ணுனா உன்னை பாக்குறேன், ஆனா உள்ள யார பாக்குறேன்? ருத்ரனா பாக்குறேன். எனக்கு நீ யாருன்னு சொல்லிரு, புரியலின்ட்டாரு. எனக்கு ஆக்கி ஆக்கி சொல்லிரு. இவ்வளவு பயத்திலையும் அது மட்டும் தெளிவா இருக்கிறான். இங்க நடுங்குது வாய் பேச்சவல்லிங்கிறவன் இதை மட்டும் தெளிவா கேட்கிறேன் என்னன்னு. அப்ப நீங்க யாரு? எனக்கு டவுட். ஏன்னா கோரத்தை பாக்குறேன். விஷ்ணுங்கிறது நான் என்ன பார்த்து வளர்ந்தாளா? ஸ்திதிகர்த்தா. அப்படியே அரைக்கண்ணு மூடி அரைக்கண்ணி திறந்துட்டு அப்படியே பாம்பு மேல படுத்துக்கிட்டு நான் அந்த மாதிரிதானே விஷ்ணு நான் பார்த்திருக்கேன். இது என்னடா அது காட்சி புதுசா இருக்குது, உள்ள தீ எரியுது அதுல போய் விழுகுறாங்க. அப்ப நீ யாரு? இவனுக்கு டவுட் வந்துருச்சு. நீ யாரு? கக, எனக்கு சொல்லு. தே உனக்கு நமக, நீ யாரா இருந்தாலும் உனக்கு என்னது? நமஸ்கார். அஸ்து இருக்கட்டும். நீ விஷ்ணுவா இருந்தாலும் சரி, ருத்ரனா இருந்தாலும் சரி, நீ பிரஜாபதியா இருந்தாலும் சரி, நீ வந்து உனக்கு நான்முக இதா இருந்தாலும் சரி, நான் உனக்கு நமஸ்காரம். இருக்கட்டும். தேவ வர, அப்ப யாரு? தேவர்களில் சிறந்தவர் ஈஸ்வர தத்துவங்கிறத போய் நிக்கிறான். இப்போ தேவானாம் வரக, வரனா சூப்பர்லேட்டிவ். தேவர்களுள் சிறந்தவனே. பிரசீத, அருள் செய்யும். ஆத்யம், ஆதியாகிய. அதெல்லாம் சரி. இப்ப ஆத்தியத்துக்கு வரான். அப்போ ஆதின சிருஷ்டிக்கு முன்ன நீ எப்படி இருந்த? அத்தப்ப கேள்வி. ஆத்யம், ஆதியாகிய பவந்தம், உன்னை. நீ சிருஷ்டிக்கு முன்னால எப்படி இருந்தேன்னு, நீ அழிப்பவனா இருக்கிறியா, காப்பவனா இருக்கிறியா, இல்ல படைப்பவனா இருக்கிறியா? இதான் டவுட். ஆக்சுவலா அவன் மனசுல வந்தது அதுதான். நீ அழிப்பவனா, சிருஷ்டி பண்றவனா, ஸ்திதி பண்றவனா, லயம் பண்றவனா? நீ யாரு? இதுதான் ஓப்பன் கேள்வி. அதை வந்து அவன் அப்படி கேட்டுட்டு இருக்காரு. என்னென்ன? பவந்தம் உன்னை விஜ்ஞாத்தும் அறிய இச்சாமி. நீ என்ன கர்த்தான்னு தெரிஞ்சு கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதுதான் அர்த்தம். விஜ்ஞாத்தும் அறிந்து கொள்வதற்கு இச்சாமி. வெரி வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டு நோ. ஆரிய சிருஷ்டிகர்த்தா, ஆரிய ஸ்திதிகர்த்தா, ஆர் ஆரிய லயக்கர்த்தா? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. இருக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், முதல்ல எனக்கு அது பதில் சொல்லு. தவ உன்னுடைய பிரவிற்த்தி, பிரவிற்த்தி மீன் செயல். நிவிற்த்தி பிரவிற்த்தி படிச்சிருக்கீங்களா? அந்த பிரவிற்த்தி தான். தவ உன்னுடைய பிரவிற்த்தி செயல்களை. ஏன் நான் கேக்குறேன்னா, நீ பண்ணிட்டு இருக்கிற செயலை நகி பிரஜானாமி, எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. பிரஜானாமி நகி பிரஜா நஜானாத்தாவே எனக்கு தெரியலீங்களா?
பிரா போடுறது ப்ரிஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கார், பிரா வேற போடுறாரு. அப்ப என்ன சுத்தமா ஒண்ணும் புரியலன்னு அர்த்தம். ந ஜானாமினா எனக்கு ஒண்ணும் புரியலன்னு அர்த்தங்க. ந பிரஜானாமின்னு என்ன அர்த்தம், சுத்தமா எனக்கு ஒண்ணும் புரியல. டோட்டலி ஐ எம் கன்ஃபியூஸ்ட். நீ ருத்ரனா, ஓப்பனா என்ன ஸ்டேட்மெண்ட், நீ ருத்ரனா விஷ்ணுவா எனக்கு சொல்லு, இவ்வளவுதான். அதத்தான் அப்படி சொல்லிட்டு இருக்கிற அர்ஜுனன். நீ ருத்ரனா விஷ்ணு. ஏன் விஷ்ணுனா எனக்கு என்னதான் தெரியும், ஒரு அமைதி சொரூபம், ஒரு சொன்னேன்ல நான் பார்த்த விஷ்ணுவெல்லாம் சாந்த சொரூபகா. இப்ப பாக்குற விஷ்ணு எப்படி இருக்கிறாரு, சும்மா ஜலந்தம் எரியுது ருத்ர ரூபத்துல. கோர விஷ்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, எந்த கோயிலையும் பார்த்தது இல்லை. ஆனா நீ இப்ப எப்படி இருக்கிற, கோரமா. ஆனா நீ விஷ்ணுன்னு எனக்கு தெரியும், அப்ப கோரமா தெரியுற. அப்ப நீ விஷ்ணுவா, இப்ப வந்திருக்கிறது விஷ்ணுவா ருத்ரன் சொல்லு அப்படின்னு. இப்பதான் பகவான் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன சொல்றான், உனக்கு எப்படி இருந்தாலும் நமஸ்து, நமஸ்காரம் இருக்கட்டும். தேவர்கள் சிறந்தவனே, அருள் செய்யும் ஆதியாக உன்னை நான் அறிந்து. இப்ப சிருஷ்டிக்கு முன்னால எப்படி இருந்தீங்க, இப்ப சிருஷ்டி அப்ப எப்படி இருக்கீங்கன்னு காமிச்சிட்டீங்க. அப்ப சிருஷ்டிக்கு முன்னால நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னால ஜனங்களே இல்லையே. அவன் கொஸ்டின் என்னன்னா, இப்ப வந்து எல்லாம் இருக்காங்க, எல்லாம் போய் விழுந்துட்டு இருக்காங்க, நான் பாக்குறேன், இப்ப ஓகே. லயம் சிருஷ்டிக்கு முன்னால, இந்த உலகத்துவே தோன்றதுக்கு முன்னால அவன் எனக்கு என்னன்னா, அப்ப சங்கு சக்கரதாரியோட அப்படியே அழகா அப்படி பட்டெல்லாம் உடுத்தி மாலைகள்லாம் உடுத்தி அப்படியே ஒரு அழகான காட்சி வந்தா பாத்துக்கலாம் இல்லையா, அதுதான் இன்ட்யூஷன். இப்ப என்னால பார்க்க முடியல. அது சிருஷ்டிக்கு முன்னாடி ஒரு அமைதியான ரூபமா இருந்திருக்கலாம் இல்லையா. எப்படி வேணா அவனுடைய இன்ட்யூஷன் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்ப நீ சிருஷ்டிக்கு முன்னாடி இப்படி இருந்துக்கலாம், ருத்ரனா விஷ்ணுவான்னு தெரிஞ்சுக்கிறாருக்கலாம். சிருஷ்டி இப்ப கோரமா இருக்கிறீ, இப்ப நீ அப்ப சிருஷ்டிக்கு முன்னால சாந்தமானவனா இருந்திருப்பியோ, ஒரு அமைதி சொரூபமாக நாங்க வழிபடுற விஷ்ணுவா நீங்க இருந்திருப்பீங்களோ, ருத்ரனாக இருந்திருக்கீங்க இப்படிங்கறத அவன் கேள்வி. அதுதான் சொல்றான். இவ்வளவு கன்ஃபியூஷன் வேண்டாம், வாயை திறந்துட்டார் பகவான். நான் சொல்றேன், ஸ்டாப் த கொஸ்டின் ப்ளீஸ். இதுக்கு மேல நோ மோர் கொஸ்டின், ஐ ஆன்சர் ஆல் ஆஃப் யுவர் கொஸ்டின்ஸ். ஸ்ரீ பகவான் உவாச்ச காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தः லோகான் சமாஹர்த்துமிக பிரவருத்தः ரிதேபி த்வா ந பவிஷ்யந்தி சர்வே ஏவ ஸ்திதா பிரத்யநீகேஷு யோதாः. பியூட்டிஃபுல் ஆன்சர். பகவான் உவாச்ச, பகவான் இப்பதான் பதில் பேச ஆரம்பிக்கிறார். நானு காப்பவன் மட்டுமல்ல அழிப்பவனும் நான் தாப்பா அப்படிங்கிறத சொல்றாரு. மீனிங் உங்களுக்கு புரிஞ்சு போய் ஈஸியா. நான் வந்து, நீ வந்து காரணம் மட்டும்தான், நான் தான் காப்பவன், நான் தான் படைத்தவன், காப்பவன், அழிப்பவன் எல்லாம் நான் தான். இப்ப எங்க ரூபத்தை நின்று பேசுற, ஈஸ்வரனாக நின்று இந்த ஸ்லோகத்தை சொல்ற. லோக க்ஷய கிருத்து, உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். லோக க்ஷய கிருத்து, உலகத்தை அழிப்பவன், லோகத்தை க்ஷயம் பண்ற, கிருத்து செய்பவன், உலகத்தை அழிக்கின்ற. பிரவருத்தக யாரு, பிரவருத்தக காலக. பிரவருத்தகங்கிறது அட்ஜெக்டிவ். அப்ப அடுத்த வேர்டு யாருன்னு பார்க்கணும். நவுன் யாரு, காலக. யாரு, காலன். எல்லாத்தையும் கொண்டுட்டு போறவர் தான் காலக, தெரியுங்களா. காலகனா எமனுக்கு இன்னொரு பேரு காலக. என்ன சொல்றாரு, பிரவருத்தக, அவர் எப்படி இருக்காரு, பெருக்கமடைந்த. காலக அஸ்மி, நான் காலனாக நான் இருக்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி சங்கு சக்கரதாரியோட அப்படியே மாலை அணிந்து ஜொல ஜல ஜக ஜகன் இருக்கிற விஷ்ணு மட்டும் நான் இல்லப்பா, காலனும் நானே. காலக அஸ்மி, கால தேவதையாக நான் இருக்கிறேன். லோக்கானு, மக்களை, உலக மக்களை. பிரதமா விபக்தி பகுவச்சன் இல்ல, தித்யா விபக்தி பகுவச்சன். மக்களை சமாஹர்த்தும், அழிப்பதற்கு. இந்த இடத்துல என்ன தாத்து, ஹன், அதான் ஹர்த்தும், அழிப்பதற்கு. லோக்க மக்களை அழிப்பதற்கு நான் இப்ப வேலை பண்ணிட்டு இருக்கேங்கிறார். இக, இப்பொழுது. பிரவருத்தக, ஐ எம் வெரி பிஸி, முனைந்துள்ளேன். ஐ எம் வெரி ஆக்டிவ், ஐ எம் வெரி பிஸி. இப்ப என்னோட வேலை மெயின் என்னது, பிரவருத்த, லோக க்ஷயம் பண்றதுதான் இப்ப என்னுடைய வேலை. உலகத்தை அழிக்கிற வேலையில் நான் இப்ப ஈடுபட்டிருக்கிறேன்.
அதான் ஓபன் ஸ்டேட்மெண்ட். பிரவருத்தக, அதில் நான் பிரவருத்தியா இருக்கிறேன். எதை என்ன என்ன ஆக்ஷன்ல பிரவருத்தியா இருக்கிறேன்? உலகத்தை அழிக்கின்ற செயலில் நான் இப்ப பிரவருத்தியா இருக்கிறேன். பிரத்யநீகேஷு அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி, எனிமி, எதிர் நிக்கிறவங்க, கௌரவர்கள். பிரத்யநீகேஷு எதிரில் எதிர் சேனையில் இருப்பவர்கள், எதிர் சேனையில் இருப்பவர்கள். அங்க இருக்கிறது யாரு? கௌரவர்கள், பீஷ்மர், துரோணர், அவங்களை தான் குறிக்கிறாரு. எந்த யோதாகா வீரர்கள், ஏத்த மாதிரி சேனையில எந்த போதாகன வீரர்கள், வீரர்கள் அவஸ்தித்தாக நிற்கிறார்களோ, ஆப்பனன்ட்ல எதிர் சேனையில் எந்தெந்த வீரர்கள் போதாக அவஸ்தித்தான டு ஸ்டாண்ட் நிற்கிறார்களோ. ஏன்னா என்ன போற ஆரம்பிக்கல, அதனால எல்லாரும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? ஏத்து மாதிரி நம்ம சைடும் சரி அவங்களும் சரி நின்றுட்டு தான் இருக்காங்கிறத சொல்றாரு. அவஸ்தித்தாக நிற்கிறார்களோ அல்லது சப்போர்ட் பண்றாங்களோ, அப்படி கூட எடுத்துக்கலாம். அந்த அணியை யார் யாரு சப்போர்ட் பண்றாங்களோ. தாத்தா ஸ்வா ரிதே அபி, இதுதான் முக்கியமான வேர்டு, அண்டர்லைன் பண்ணிக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு இறைவன் சொல்ற வேர்டு, நீ இல்லாவிடினும், இந்த உலகத்தில் நீ இல்லாவிடிலும் என்ன நடக்கணுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்கும். நான் இல்லைன்னா இதெல்லாம் நடைபெறாதுன்னு கற்பனை பண்ணிக்காத. அதான் சொல்றாரு, நீ இல்லாவிடினும் இந்த உலகம் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதான் சொல்ற, நீ போர்ல இல்லைனாலும் சர்வே எல்லாரும் ந பவிஷ்யந்தி, யாரும் உயிரோட இருக்க போறதில்லை. என்ன சொல்ல வரான்னு பாருங்க. நீ போர்ல இல்லைனாலும் இங்க யார் இருக்க போவதில்லை. புரிஞ்சுங்களா அர்த்தம்? எப்படி டபுள் இதுல கொண்டு வர்றாரு? நீ இங்கு இல்லை என்றாலும் இங்க யார் இருக்க போறதில்ல. அப்ப நீ என்ன நினைச்சுக்காத, நான் தான் கொல்றேன், நான் தான் இந்த செயலுக்கு காரணம்னு கர்த்தத்துவத்தை கொண்டு வராத. இங்கு எந்த செயலுக்கும் யாரும் பொறுப்பேற்க முடியாது. ஆல்ரெடி டிசைட். நான் இப்ப என்ன பிரவருத்தில இருக்கேன்? ஈஸ்வர தத்துவமாக இருந்து உலகை அழிக்கிற பிரவருத்தில நான் இருக்கிறேன். இப்ப நான் தான் அதை பண்றேன். நீ போர்ல இல்லைனாலும் நடக்கிறது நடக்கும். அது அர்ஜுனனுக்கு. அப்ப நமக்கு என்ன புரியணும்? நீ இந்த வீட்டுல இல்லைனாலும் என்ன நடக்கணுமோ விதிப்படி அது நடக்கும். என்னாலதான் எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறது ஈஸ்வர தத்துவத்தினுடைய அறியாமையில் நாம் இருக்கிறோங்கிறத வேதாந்தத்துக்கு வந்தவங்க நம்ம இப்படி இருக்கோம்னா வராதவங்க நம்ம என்ன பண்ணி சொல்றோம். சோ அவருடைய கணக்குலதான் எல்லாமே நடக்குது. அதான் சொல்றாரு, நீ இங்க இல்லைனாலும் அவங்க என்ன ஆகுது? யாரும் இருக்க போறதில்லை. அப்ப என்ன டபுள் நெகட்டிவ் என்னது? நீ இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க சாகிறது உறுதி. உன்னை நான் என்னென்ன மீனிங் ஆகுது புரியுது அந்த இடத்துல? நீ உன்னைய கருவியா யூஸ் பண்ற, நீ மாண்ட அப்படின்னு நீ போயிட்டுன்னு வச்சுக்கியேன், நான் இன்னொரு ஆளை பிடிச்சி என்ன பண்ணிடுவேன்? என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு, ஏன் நான் இங்க வந்துட்டேன் பிரவருத்தி, நான் இப்போ லோக க்ஷயக்கிருத்தா இருக்கேன், அந்த செயலில் ஈடுபட்டு பிரவருத்தி. நான் என்ன பிரவருத்தி இருக்கிறேன்? லோகத்தை க்ஷயம் பண்ற பிரவருத்தியில இப்ப ஈடுபட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, இறைவன் மூன்றையும் எப்பவுமே செய்யறவர் தான். இப்ப எத்தனை குழந்தைகள் பிறக்குது? அப்ப அவர் என்னவா இருக்காரு? பிறக்க ஒரே ஆளு இப்ப என்னவா பண்ணிட்டு இருக்காரு? சில குழந்தைகள் பிறக்குது, சில பேர் இறக்குறோம். ஒரே ஒரு இந்த நிமிஷத்தை பாத்தீங்கன்னா உலகத்துல மூணுமே நடைபெற்றுட்டு இருக்கும். நிறைய பேர் வாழ்றாங்க, சில பேர் இப்பதான் வந்து பிறக்கிறாங்க, சில பேர் இறக்குறாங்க. அப்படின்னா மூணு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு கணத்தில் மூணையும் பண்ணக்கூடியவர் இறைவன். உலகத்தில் மூணு. ஆனா இப்ப போர்க்களத்துல இந்த சமயத்துல நான் எதுல பிரவருத்தியா இருக்கிறேன்? உலக மக்கள் அழிக்கிறங்கிற பிரவருத்தியில நான் இப்ப இருக்கிறேன். அப்படின்னா அங்க குழந்தை பறக்காம இருக்கு எங்காச்சியும். இப்போ உனக்கு முன்னால நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் அதுதான் சொல்லணுமே தவிர அப்ப காலத்தை அழிக்கிறவர் மட்டும்தான் இறைவனா, காலனாக இருப்பவர்தானா? அப்படி கிடையாது. எல்லா செயலும் ஒரு க்ஷணத்தில் செஞ்சு கொண்டேதான் உலக சிருஷ்டியாய் போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, சோ உலகத்தை அழிக்கின்ற பெருக்கமடைந்துள்ள காலனாக இருக்கிறேன். இப்பொழுது மக்களை அழிப்பதற்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்? பிரவருத்தக, எதிரெதிர் சேனையில் எந்தெந்த வீரர்கள் நிற்கிறார்களோ, நீ இல்லைனாலும், துரோணரு பீஷ்மர் ஓப்பன சொல்லவரு, நீ இல்லைனாலும் கதை எல்லாரும் முடிச்சுக்கலாம்.
தஸ்மாத் அதனால இதுதான் உண்மை, இதை தெரிஞ்சுக்கோங்கிற. தஸ்மாத் அப்போ he come to a conclusion. பகவத்கீதையில எங்கெங்க தஸ்மாத் வருதோ அது இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், அதான் அந்த இடத்துல கன்க்ளூடிங் ஸ்லோகம். தஸ்மாத் त्वमुत्तिष्ठ यशो लभस्व जित्वा शत्रून् भुङ्क्ष्व राज्यं समृद्धम् मयैवैते निहता पूर्वमेव निमित्तमात्रं भव सव्यसाचिन्. தஸ்மாத் இதுதான் உண்மை. எது உண்மை? துவம், இது இப்ப நான் சொன்னதுதான் உண்மை. நீ இல்லைனாலும் அவங்கள முடிய போறாங்க, இதுதான் உண்மை. ஏன்? அவங்களுடைய பிராரப்தம் முடிஞ்சிருச்சு, அப்ப அவங்க எல்லாம் அழிந்தே தீரணும். அழிவுனா என்ன? பூரண அழிவு கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி பீஷ்மரை கம்ப்ளீட்டா காணாம போயிடுவாரு, துரோணரை காணாம போயிடுவாரு, கிடையாது. அது பூரண அழிவு கிடையாது. ஸ்தூல சரீரத்தை விட்டு அவங்களுடைய சூக்ஷ்ம சரீரம் வெளியே போக போகுது, இவ்வளவுதான் நடக்க போகுது. அதான் விளக்குறாரு. ஒன்லி சூக்ஷ்மம் தான் வெளியே போயிருக்கு. அவங்க அந்த சூக்ஷ்மம் என்ன பண்ணும்? அடுத்த ஒரு ஸ்தூலத்தை எடுத்துக்கிட்டு they will continue their life. தஸ்மாத் அதை இதெல்லாம் பத்தி யோசனை பண்ணாத. என்ன பண்ணு நீ இப்பத்திக்கு? என்ன பண்ணு? துவம் உத்திஷ்ட, எழுந்துரு. உத்திஷ்ட, எந்திரி. யசக புகழை லபஸ்வ, எந்திரிச்சு என்ன பண்ணு? அவங்களையெல்லாம் கொன்னுட்டேங்கிற புகழை வாங்கிக்கோ. நீ ஏதா இருந்தாலும் ஜெய போறது நான் தான். ஆனா இப்ப எந்திரிச்சு சண்டை போட்டு என்ன பண்ண? யசக லபஸ்வ, புகழை நீ பெற்றுக்கோ. இதுல நமக்கு என்ன புரியணும்? வாழ்க்கையில் நான் எந்த ஒரு வெற்றியை பெற்றாலும் அது என்னது கிடையாது. அதத்தான் சொல்ற, நீ புகழை பெறு, பண்றதெல்லாம் நானு. எப்படி அழகா டீச்சிங் பாருங்க. என்ன ஒரு வெற்றி பெற்றாலும் அது உன்னது கிடையாது. என்னுடையதே நான் உனக்கு என்ன பண்றேன்? உன்னுடைய புண்ணியத்துக்காக அந்த வெற்றிங்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன். உன்கிட்ட கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் இல்லாமல் இருந்து அந்த வெற்றி வருது, அப்புறம் மறுபடியும் போயிடும். அப்ப என்னது? அனித்தியமான டோட்டலா யாருக்குதான்? நான் தான். எனக்கு சமக்கிரம், முழு புகழுக்கும் வெற்றிக்கும் சொந்தக்காரன் நான், இறைவனை இப்ப சொல்ற. நாம என்ன நினைச்சுக்கிறோம்? நான் பெரிய பணக்காரன், நான் இவ்வளவு சம்பாரிச்சிட்டேன், நான் பெரிய பணக்காரன், நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல நான் வின் பண்ணிட்டேன், இந்த செஸ்ல நான் வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டேன். எது நம்மளுது கிடையாது. அவர் அனுகிரகம் பிச்சை போட்டிருக்காரு, கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அந்த புகழ. அப்புறம் இந்த சரீரத்தை விட்டுட்டு போகும்போது போகுது இல்லைங்களா? சூக்ஷ்ம சரி வெளியில் போகுது இல்லையா? அந்த சூக்ஷ்ம சரி அந்த பணத்தையும் புகழையும் அங்க தூக்கிட்டு போகுது. இந்த கோல்டு சாம்பியன் 1 அப்படிங்கிறத அந்த சூக்ஷ்ம சரீரை தூக்கிட்டாங்க போகுது கிடையாது, கிடையவே கிடையாது. அப்புறம் போய் அது நாய் சரீரத்தில் ஒழுகலாம். அப்ப நாயை பிறந்ததுக்கு அப்புறம் நான் போன ஜென்மத்துல இவ்வளவு பணக்காரன் அனில் அம்பானியாக இருந்தேன்னு நான் சொல்ல முடியும் அந்த நாயி? இல்ல போன ஜென்மத்தில் நான் ஓல்டு செஸ் சாம்பியனா இருந்தேன் அப்படின்னு அந்த நாய் சரீரத்துல போய் நீங்க சொல்லிக்கிட்டாங்க இருக்க முடியும்? முடியாது. வெரி டெம்பரரி. உங்களுடைய டேலண்ட் எல்லாமே இறைவன் கொடுத்தது. போகும்போது அதனாலதான் சொல்லுவாங்க அடிக்கடி, போகும்போது என்ன பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடும். என்ன புகழ் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடணும். என்ன அர்த்தம்? எங்காவது எடுத்தாங்க கொடுக்குறோம் அப்படி இல்லை, அது உனக்கு இல்லைன்னு அர்த்தம். கொடுத்துட்டோம்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் யுவர்ஸ். எதை பெற்றிருந்தீங்கனாலுமே ஒன்னே ஒண்ணு நம்மளோட வர்றது, சூக்ஷ்ம சரீரத்தோட நம்மளோட வர்றது நான் வச்ச புண்ணியம் மட்டும்தான், பாப்பம் மட்டும்தான். ரெண்டு வரும். இந்த ரெண்டை தவிர எதையும் நம்மளால தூக்கிட்டு போக முடியாது. எதை ரெண்டையும்? புண்ணியத்தையும் தூக்கிட்டு போறோம், பாப்பத்தையும் தூக்கிட்டு போறோம். இந்த ரெண்டை தவிர எதுவும் பட்டினத்தார் பாடல் அழகா இருக்கும். வீடு வரை மனைவி, காடு வரை பையன், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் அவ்வளவுதான். நாம தான் தனியா போயாகணும். எதை தூக்கிட்டு போறோம்? நம்ம வச்சிருக்கிற புண்ணியத்தையும் பாப்பத்தையும் தான் ஆஃப்டர் டெத் நம்மளால தூக்கிட்டு போக முடியும். அதனாலதான் என்ன பண்றோம்? பாப்பத்தை பண்ணிராத. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் சூழ சரீரம் இல்லாத பட்சத்துல மறுபடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சூக்ஷ்ம சரீரத்தை வச்சு நீங்க என்ன புண்ணியத்தை ஆட் பண்ணி எல்லா அறிவும் கிடைச்சிடும். ஐயோ நம்ம புண்ணியம் சேர்க்கணும் எப்ப தெரியும்? சூக்ஷ்மத்துக்கு போனதுக்கு அப்புறம் தெரியும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. யூ கேனாட் ஆட் புண்ணியா இன் யுவர் அக்கௌண்ட். இப்ப பண்ணுனதுதான் புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிறவன். That is intelligent way of living. புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கிறது தான் உங்க அக்கௌண்ட்ல இன்டெலிஜென்ட். ஏன்னா அதுதான் நேற்று என்ன கிளாஸ்ல பார்த்தோம், அது சுகத்தை கொடுத்தே தீரும்.
பணம் சுகத்தை கொடுக்கணுங்கிற கேரண்டி கிடையாது. பணம் கிவ்ஸ் எதுக்கும் சம்பந்தம், பணத்துக்கும் பொருளுக்கும் காரண காரிய சம்பந்தம் இருக்கு. இது இருந்தால் காரண காரிய சம்பந்தம் என்ன, இது இருந்தால் அது இருக்கும், இது இல்லைன்னா அது இருக்காது. இது இருந்தா அது இருக்கும், இது இல்லைன்னா அது இருக்காது. பணம் இருந்தால் பொருள் இருக்கும், பணம் இல்லைன்னா பொருள் இருக்காது. காரிய காரண சம்பந்தம் நல்லா போகுது. ஆனா பணம் இருந்தால் சுகம் இருக்கும், பணம் இல்லைன்னா சுகம் இல்லைங்கிறது கிடையாது. காரண காரிய சம்பந்தம் அங்க ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப எதுக்குன்னா புண்ணியம் இருந்தால் சுகம் இருக்கும், புண்ணியம் இல்லைன்னா சுகம் இருக்காது. அப்ப இந்த காரண சம்பந்தம் எங்கதான் ஒத்து வருது, புண்ணியத்துக்கும் சுகத்துக்கும் தான் வருதே தவிர பணத்துக்கும் சுகத்துக்கும் சம்பந்தம் நம்மளால கொண்டு வர காரண காரிய பிரக்ரியாவை யூஸ் பண்ணி நம்ம வேதாந்திக் ஸ்டூடெண்டா இருக்கனால திங்க் பண்ண கிடைக்காது. அதான் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, புகழை பெறு, நான் தான் எல்லாம் பண்றேன். ஆனா நீ இப்ப எந்திரிச்சு சண்டை போட்டேன்னா அந்த புகழெல்லாம் என்னது, பீஷ்மரை கொண்டவன் அர்ஜுனன், துரோணனை கொண்டவன், வெற்றி பெற்றவன் அர்ஜுனன், இந்த போரில் வெற்றி பெற்றான் அர்ஜுனனால் தான் இந்த போர் வெற்றி அடைந்ததுன்னு பேரை நீ வாங்கிக்கோங்கிற ஒப்பன சொல்ற, நீ வச்சுக்கோ. பெருவாயாக எதை லபஸ்வ, யசக லபஸ்வ. ஒரு சத்திரியனுக்கு எதுதான் முக்கியம், புகழ் முக்கியம். யசக லபஸ்வ. சத்ருனு ஜித்வா, என்ன புகழ், சத்ருனு ஜித்வா. சத்ருன யாரு, எனிமிகளை வென்று. சம்ருத்தம், கொஞ்ச நஞ்ச வளம் இல்ல இந்த நாட்டில், அந்த பாரத நாட்டில் இருக்கிற வளம் கொஞ்ச நஞ்சம் இல்ல, சம்ருத்தம். ராஜ்யம் புங்ஷ்வ, இந்த பாரத நாடு சாதாரண வளம் கொளிக்கும் நாடு பாரத நாடு. அதான் இந்த இடத்துல மீன்ஸ் தான் பாரதியார் பாடியிருப்பார், வளம் கொளிக்கும் நாடு எங்கள் நாடு பாரத நாடு. இந்த நாட்டை நீ என்ன பண்ண, ராஜ்யத்தை புங்ஷ்வ, அரசனாக இருந்து அணுவி. புங்ஷ்வனா என்னது, புங் போக்தா, அணுவு புங்ஷ்வ. சம்ருத்தம், பலம் நிறைந்த இந்த பாரத ராஜ்யம், இந்த இடத்துல என்ன பாரதம், பாரத பூமியை புங்ஷ்வ, என்ஜாய் பண்ணு. மயாஏவ, என்னாலேயே, திருப்பி அண்டர்லைன் பண்றாரு, இதெல்லாம் நான் முதலே பண்ணி வச்சுட்டேன். என்னாலேயே, மயாஏவ, ஏத்தே இவர்கள், நீ பாக்குற இல்லையா வாய்க்குல வந்து உழுகிறதெல்லாம் பாக்குற இல்லையா, இவர்கள் எதிர்த்துமா நிக்கிறவங்க எல்லாரும் உன்னுடைய ஆர்மியில் இருக்கிற சில பேர் எல்லாருமே, ஏத்தே பூர்வம் ஏவா, நீ இப்ப பார்த்துட்டு இருக்கிறவாறு இதற்கு முன்பே வந்து டிசைடு, இப்ப டிசைட் ஆகல, ஏவம் பூர்வ, முதல்லயே டிசைட் ஆயிடுச்சு, பூர்வமே முன்பே, நிகதாக, கண்ணு தாத்துங்க கொல்லப்பட்டு விட்டார்கள். என்ன அர்த்தம் பாருங்க, இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் போய் சாகிறத நீ பார்த்துட்டு இருக்கிற, அது இப்ப நடக்கிற செயல் இல்ல, நிகதாக, அவர்களை முன்பே நான் கொண்டுட்டேன். பா, அவங்கெல்லாம் அதாவதுங்க பாசிவ் வாய்ஸ், நிகதாகனா பாசிவ், கொல்லப்பட்டு விட்டார்கள்ங்கிறது, they have been killed already. சவ்ய சாட்சித்து, நிமித்த மாத்திரம். அர்ஜுனா சவ்ய சாசித்துனாங்க, அர்ஜுனனை கூப்பிடுறாரு அந்த பேர் சொல்லி. நிமித்த மாத்திரம், நீ என்னதான் நிமித்த மாத்திரம் மட்டுமே பவ. நீ வந்து ஒரு நிமித்தம், நீ ஒரு காரணம் மட்டும்தான், உன்னை ஒரு கருவியா நான் யூஸ் பண்றேன், அவ்வளவுதான். சவ்ய அப்படின்னா இடது பக்கங்க, அர்ஜுனன் இடது கையையும் பயன்படுத்தும் திறனுடையவன், அதனால அவனுக்கு பேரே சவ்ய. லெப்ட் ஹேண்டர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அர்ஜுனன் லெப்ட் ஹேண்ட்லயும், அவன் வந்து லெப்ட் ஹேண்ட்ல மட்டும் இல்ல, ரைட் ஹேண்ட்ல எந்த அளவுக்கு அம்ப புடிச்சு வில்ல புடிச்சு அம்புடுவானோ அதே கெப்பாசிட்டி அவனுக்கு லெப்ட்ல இருந்திருக்கு. அதனால அவனுக்கு பேர் பாருங்க, சவ்ய அப்படின்னா லெப்ட் ஹேண்டட், சவ்ய சாட்சித்து, இடது கையை பயன்படுத்தும் திறனுடைய, அதாவது கத்திய சொல்றதா இருந்தாலும் சரி, அம்புறதா இருந்தாலும் சரி, இரு கைகளையும் அவன் நம்பரா இருக்கலாம், ஒன்னா லெப்ட் ஹேண்டா இருப்பாங்க இல்ல ரைட் ஹேண்டா இருப்பாங்க, ஆனா ரெண்டுலயும் ஈக்குவல் பவரா இருக்கிறது ரொம்ப ரேர். அதனாலதான் அவன் அவ்வளவு பெரிய வீரனா இருந்திருக்கான். சோ ஹி இஸ்
ஆம்பிடெக்ஸ்டிராஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. டெக்ஸ்டிராஸ் ROUS AMBIDEXTEROUS. 2 கைகளையும் சமமாக அதுக்கு அதனால 2 கைகளையும் சமமாக போர்லயே வீட்டுல இதை எடுத்து வைக்கிறது அதை எடுத்து வைக்கிறது இல்ல, போர்லயே இதுல எந்த அளவுக்கு அவனால கத்தியை ஹேண்டில் பண்ண முடியுமோ அதே மாதிரி லெப்ட்லயே அந்த கத்தியை ஹேண்ட் பண்ணக்கூடிய சக்தி உடையவன். அதனால அவனுக்கு பேரு சவ்ய சாட்சித்து. எதுக்கு இப்படி சொல்றாருன்னா, ஏய் நீ ஸ்பெஷல்டா, அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன், நீ 2 கையிலையும் சமமா பண்ணக்கூடியவன்டா, ஏன்டா இப்படி பேர் தட்டுல உட்கார்ந்துருக்கிற, சித்தை எந்திரிச்சு போய் சண்டை பௌத்திஷ்ட பாரத. நான் இவங்களுடைய விதியை என்ன சொல்றாரு கன்க்ளூஷன், இவங்க விதியை நான் தீர்மானித்து விட்டேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சில அம்புகளை மட்டும் ஏஞ்சிட்டு உட்காந்துரு. அவர் ரொம்ப சீப்பா சொல்லிட்டாரு, இதெல்லாம் நீ அந்த அதை பண்ணி இதை பண்ணி ஒண்ணு வேண்டாம், நீ வாட்டுக்கு அம்பு விட்டுட்டு அது என்ன ஆயிரும், விழுந்து. ஏன், அவங்கள ஆல்ரெடி have been killed by me. அவங்களோட பிராரப்தம் முடிஞ்சு போச்சு. சோ எது நடந்தாலும் இறைவனோட திட்டம் பின் இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். எது வாழ்க்கையில் நடந்தாலும் இறைவனுடைய திட்டம் பின்னால் இருக்கிறது. That is bringing Ishvara into your life. இதுதான் உண்மையான பக்தி. இத புரிஞ்சுக்கிறேன் பாத்தீங்களா, அறிந்து அதை ஏத்துக்கணும். அக்செப்டன்ஸ் வரும்போது அந்த இடத்துல பக்தி முழுமை வரும். So அறிவு இருக்கு, intellectually you will be okay, emotionally not okay. What does mean? What does it mean? What does it mean? Intellectually okay. நேத்து பகவத்கீதை சொன்னாங்க, okay. What about emotional level? அங்கேயே ஏத்துக்கணும். அப்ப என்ன வராது? நோ மர்மரிங், நோ நான் அக்செப்டன்ஸ், நோ அக்குசேஷன், அது தப்பு இது தப்பு, நோ அக்குசேஷன், எதுவுமே வராது. அப்ப என்ன ஆகும் மனம்? அந்த அதிகாலை நேரத்தில் குளத்துடைய நீர் எப்படி தெளிவாக அசையாமல் கிளியரா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு மனம் கிடைக்கும். எப்போ? இறைவன் ஒரு செயலுக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இறைவனுடைய திட்டம் இருக்கிறது. எதை நீங்க பாக்குறீங்கனாலும் அதுல இறைவனோட திட்டம் இருக்கும். இப்ப நீங்க வகுப்பு நான் நடத்துறேன், நீங்க பாக்குறீங்கனாலும் இதுக்கு யாரோட திட்டம்? இறைவனுடைய திட்டம் பின்னால். பேக்கப் தான் தெரியாது, வெளியில தெரியாது. நான் பேசுற மாதிரிதான் உங்களுக்கு தெரியும், ஆனா பேச வைக்கிறது யாரு, கேட்க வைக்கிறது யாரு, எல்லாமே அவரோட திட்டம். இத லைஃப்ல டே டு டே இல்ல, ஒரு செகண்டும் எமோஷனலா இன்டெலெக்ட்ல இருக்க வரைக்கும் உங்களுக்கு அப்பப்பதான் ஞாபகம் வரும். எமோஷனல் ஆகிட்டே அந்த நாலேஜ் உங்களுக்கு ஆயிடும். எப்ப புத்தியிலும் மனதிலும் ஒரு கருத்து ஏந்தப்படுகிறதோ அப்பதான் அந்த ஞானம் என்ன ஆகும்? இட்ஸ் யுவர் நாலேஜ். அது அப்பதான் யூ ஆர் ஓனப்பிங் த நாலேஜ். வெரி இன்டெலெக்ட்ல மட்டும் இருக்கிறது பேரு நியூஸ் பேப்பர் ரீடிங் மாதிரி. அது எந்த விதத்திலும் உங்களுக்கு உதவ போவது இல்லை. அது இன்டெலெக்சுவல் பிளஸ் எமோஷனல் ரெண்டு சேர்ந்து அந்த ஞானம் சேருதுன்னு போதுதான் it become you are owning up that knowledge. அப்பதான் அது பிரயோசனத்துக்கு வரும். இல்லைன்னா எங்கதான் நிக்கும்? அறிவுல மட்டும் நிக்கும். இதுல வாழ்க்கைக்கு அது உதவாது. 8 சுரக்காய்ங்கிறது இன்டெலெக்சுவல் நாலேஜ் தான் அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? 8 சுரக்காய். அது கறிக்கு உதவாது. எமோஷனலா அதை நம்ம ஏத்துக்கும் போதுதான் அது நம்மளுடைய அது பயனைத்தது. என்னது? ஒருத்திலையும் பாக்குற விஷயத்துல இறைவனுடைய திட்டம் அங்க இருக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.